ஆனால் வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த உரிமையிலே வச்சு எவ்வளோ டீசெண்டாக பேசணுமோ அந்த டீசெண்டாக பேசிக்கணும். மரியாதை இல்லாமல் அவங்க குடும்பத்தை எடுக்கிறது அதெல்லாம் எடுத்து வந்து பேசினா அவங்களுக்கும் மனசு கஷ்டம், பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு தூண்டுதலாக இருக்கும்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. நாகரிகமான அரசியல் பண்ணணும். சரிதான். அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா எச்ராஜாவும் அதே மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது போன ஆட்சியில் இருந்தவங்க ஏடிஎம்கே வந்து அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க, அவங்க கண்டித்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இல்லை தானே இப்போ இவர் மேலே போட்டிருக்க அந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாது. ஓகே, அதை வழக்கு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் பண்ணலாம்ல. எடுப்பாங்க. இப்போ ஒன்று நோண்டின்னு தான் இருக்காங்க. பார்த்தீங்களா, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இவங்கள மட்டுமே சார்ந்து போயிட்டு இருக்க சார்ந்து போல் இவங்க வந்து அவ்வளோ இதுவாக பேசியிருக்காங்க. அவர் வந்து பேசிட்டு இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு, இவங்க திரும்பி பேசினே இருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. பாஜக மேலே அந்த மாதிரியான ஒரு வழக்கு கூட எல்லாரும் வரோம். இனிமேட்லேருந்து வரோம். அடுத்து இனிமேட்லேருந்து வரோம். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இனிமேட்லேருந்து அது மாதிரி வரும். கைது செய்யப்பட்டதை கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பார்க்க முடியாது. இல்லை, நம்ம கருத்து சுதந்திரம்லாம் இருக்குங்க. நம்ம அது எப்படி நாகரிகமாக நம்ம அதை வெளிப்படுத்தணும்னு தான் ஒரு முறை இருக்குது. இப்போ கலைஞரை பற்றி பேசுகிறாங்க, பேசலாம், டீசெண்டாக பேசணும். எது வந்தாலும் ரொம்ப அநாகரிகமாலாம் பேசக்கூடாது. இப்போ டிஎம்கே கூட இருக்காங்க, எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறாங்களே. இப்போ ஜெயலலிதாமே எவ்வளவோ பேசியிருக்காங்க. அவங்க மைனாரிட்டி தலைவர் கருணாநிதி எப்படி எப்படி இஷ்டத்துக்குலாம் பேசுகிறாங்க. டிஎம்கே அது மாதிரி யாரும் பேச எங்களுக்கு பண்ணுவாங்க. இனிமேட்லேருந்து தான் பண்ணுவாங்க. அதுதானே, அது சம்மந்தமாக எதுவுமே மூவ் ஆகலைங்கிறாங்க. இந்த பக்கம் பட்டு நடக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட ஏரியா இதில் வந்து இனிமேட்லேருந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எங்களுக்கு வந்தது. அதுலேருந்து இருக்கும் இனிமேட்லேருந்து. என்னது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு எதிர்ப்பு தான். அதுக்குன்னு ஒரு நியாய தர்மம் இல்லையா? மரியாதை. ஒரு பப்ளிக்காக பேசும்போது மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி பேசினாலே போதும். அது கரெக்ட். அப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணதே சரி அப்படின்னாலும் எச்ராஜா வந்து இந்த கோர்ட்டை வந்து மதிப்பாக பேசியிருக்காங்க. அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கலையே, அப்படி எடுக்கலைன்னா அது அது அந்த காலத்தில் எந்த அரசாங்கம் இருந்தால் அது அவங்களோட தப்பு. ஏன் எடுக்கலை? இப்போ துரைமுருகன் மேலே போட்டிருக்க அந்த கேஸும் அவங்க அதிமுக இருந்த டைமில் இருந்த ஒரு கேஸு தான். சிஏஏ வழக்கு அவரை எதிர்த்து பேசுகிறா தான் போட்டிருந்தாங்க. நாம் தமிழோட பழி வாங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது எல்லா அரசியல்வாதிகளும் காழ்ப்புணர்ச்சிகளோட தான் செயல்படுறாங்க. அதை நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. இது நம்ம நாட்டில் எல்லாம் அப்படி தான் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்கள பழி வாங்குறது, இவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்கள பழி வாங்குறது, இது எல்லாமே நடக்கிறது தான். நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்றது பார்த்தாலே அது போதும்னு நான் நம்புகிறேன். இல்லை, ஆனால் இந்த கைதுவே நம்ம கவனிக்கணும்ல. தொடர்ந்து அந்த மாதிரி கைது நம்ம எல்லாருமே அவங்கவுங்க கட்சிக்காக பேசுகிறாங்கன்றத விட மக்களுக்காக பேசி கைதானாங்கன்றது வேற. அது வேற. ஒரு ட்விட் போட்டாலே கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மிரட்டல் தோணிங்கிற மாதிரி தானே. அது சுதந்திரம் கம்மியாயிட்டு தான் இருக்கு. நானே ஒத்துக்கிறேன் தான். அதான் சொல்கிறேன், எல்லா கட்சிகளையும் இது உண்டு. அது நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம தமிழ்நாடு அரசியல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த விஷயம் வந்து தவறுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம கண்டிப்பாக தவறு தான். ஒருத்தவர் தன்னோட கருத்தை வெளிப்படுத்தும் போது அதுக்கு கருத்து சுதந்திரன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நான் கைது பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பேசுவேன், எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறது தப்பு தான். அது யாராக இருந்தாலும் தப்பு தான். நன்றி. அவங்க வந்து நாம் தமிழர் பார்த்து பயப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. நாம் தமிழர் வந்து வளரக்கூடிய கட்சி, 3வது கட்சியாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். அது பார்த்திங்கன்னா இப்போ பயந்தானே ஆகணும். இப்போ அதுதான் பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கைது எல்லாம் அப்படி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், பயப்படாமே எடுத்துக்கலாம். நன்றி. நாம் தமிழர் ஒருவேளை பழி வாங்குதா திமுக? இல்லை, இந்த விஷயத்தில் சொல்ல போனாக்கா சாட்டை திருமுருகனுடைய டீப்பாக அவர் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது அவர் சொல்கிற விஷயத்தை வந்து ஒரு எப்படியும் ஒரு வைட் ஸ்ப்ரெடு நிறைய பேர் பார்ப்பாங்க, அது ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அவர் சொல்கிற கருத்து அது வந்து தப்பான கருத்து, அவர் சொல்கிறது உண்மை இல்லை, சரிங்களா? அதனால அவருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ராஜா சொன்ன வந்து இந்த மாதிரி தப்பான வார்த்தை யாருடைய ஆட்சி காலத்தில், அவங்க கூட்டணி கட்சி ஆட்சி காலத்தில் இது வந்து யாரை வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும்? கோர்ட்டு. ஏன் கோர்ட் சைலண்டாக இருந்தீங்க? போலீஸு ஏன் போலீஸ் சைலண்டாக இருந்தீங்க? யார் ஆட்சியில் ஏன் ஏடிஎம்கே சைலண்டாக இருந்தீங்க? இந்த ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்ட்டு நீங்கள் சொன்னால், இல்லை நான் சொன்னால், இல்லை பொதுமக்கள் சொன்னால் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஆனால் அந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுக்காததுக்கு காரணம் வந்து ஏடிஎம்கே, அவங்க கூட்டணி கட்சி. நான் அப்படி கேட்கல. இப்போ கிஷோர் கே சுவாமி கைது பண்ணியிருக்காங்க, அவர் இப்போ சாட்டை திருமணம் கைது பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்போனா டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசின விஷயத்துக்காக கைது பண்ணியிருக்காங்க. அதனால தான் கேட்குறேன், டிஎம்கே வரதுக்கு முன்னாடியான கைது பண்ண வந்து அவங்களும் தான் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் எச்ராஜாவை மட்டும் கைது பண்ணலான்னு நான் கேட்குறேன். எனக்கு அது வந்து பியூர் அரசியல்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து இப்போ இவர் இந்த விஷயத்துக்காக கைது சொன்னாக்கா
பின்னாடி வந்து கலவரங்கள் வரும். ஏன்னா அவர் வந்து பிஜேபி கட்சியில் ஒரு உறுப்பினர். ஸோ அந்த ஒரு அரசியல் ரீதியாக நாம் தமிழர் இருந்திருக்கலாம். மட்டும் என்ன வேணா பண்ணலாம், நாம் தமிழர் கட்சி வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்ற தைரியமா? இல்லை, அது எப்படி சொல்கிறது, பிஜேபி வந்து சென்ட்ரலில் இருக்காங்க. சென்ட்ரலில் வந்து ஆட்சி பண்ணுறது யார்? பிஜேபி. இல்லை தலைவர், அதெல்லாம் நமக்கு பிஜேபி ஆட்சி பண்ண அதெல்லாம் வேறு. கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ துரைமுருகன் சொன்னால் ஒன்று, எச்ராஜா சொன்னால் ஒன்றா அப்படின்னு அதே தானே சொல்கிறேன் ப்ரோ. துரைமுருகன் டைரெக்டாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லி யூடியூப்பில் தானே சொல்கிறாரு. அந்த ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது ஒரு ரீசன் இருக்கலாம். நாம் தமிழர் வந்து எல்லாம் நினைக்கிறாங்க நாம் தமிழர் வந்து அகெயின்ஸ்ட் டிஎம்கேன்ட்டு. அப்படி இல்லை. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது கூட நாங்கள் குரல் கொடுத்தோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன் மோடியை வந்து எங்கள் தலைவர் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது ஒன்லி அகெயின்ஸ்ட் டிஎம்கேன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க பிஜேபியோட பி டீமு நாம் தமிழர், பிஜேபி பி டீம் நாம் தமிழர். அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தாக்கா நம்ம மோடியை கூட விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஏடிஎம் கூட விமர்சனம் பண்ணியிருக்கோம். திமுக வந்து நாம் தமிழர் அப்போ பழி வாங்க தான் கேட்குறேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் எதுவும் வேற எந்த கட்சியிலும் சொல்லலை. ஆனால் திமுக வந்து எப்பயுமே நாம் தமிழர் மட்டுமே இன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இது பண்ணி. இல்லை, எனக்கு அது தெரில. அந்த விஷயம் தெரிஞ்சாக்கா நான் பேசலாம். எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவில் தெரில. ரெண்டாவது, ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், இதை நான் சொல்லிடுறேன். ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து 6 மாதம் லாக்டவுன் போட்டிங்க. இந்த 6 மாதம் லாக்டவுன் போட்டிங்களே, இப்போ இவங்க 1 மாதம் 1.5 மாதம் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அந்த 6 மாதம் லாக்டவுன் போடும்போது நாங்கள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன் நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க, இவர் பண்ணியிருப்பார். ஒரு ஆட்டோக்காரர் இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவர் இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலில் இருக்கட்டும், அவன் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பான். 20,000, 30,000, 10,000, 50,000, 1,00,000. அந்த 6 மாதம் லாக்டவுனில் கவர்மெண்ட் இங்கே என்ன பண்ணீங்க? எங்கள் சேவிங்ஸ் வச்சு தான் நாங்கள் காப்பாற்றிக்கிட்டோம். அதுதான் நிதர்சன உண்மை. இப்போது இந்த 1 மாதத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா யாருக்கிட்டே சேவிங்ஸ் கிடையாது. அந்த கஷ்டத்தை இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் நான் ஏன்னா நிறைய பேர் லேடிஸுங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வேலை போகிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து இது என்னது டேரக்ட் ஆக்கிட்டாங்க. கான்ட்ராக்டில் இருந்தவங்களாம் பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக நான் டிஎம்கேக்கு 9 கொடுத்தேன்.